இப்படி கால நேரம் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குமாகிறது? நேத்து அத்தையும் இதே தான் கேட்டாங்க மாமா. அவங்களுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப நேரம் காலம் பார்க்காம உழைச்சுதான் ஆகணும். எனக்கு இது கஷ்டமாவே தெரியல. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. நீங்க போய் தூங்குங்க. பாட்டி, நீங்களும் போய் தூங்குங்க. நான் இங்க ஹால்லயே உட்காந்து வேலை பார்க்கறேன். ஏம்மா, அப்படியே என்ன ஒர்க் பண்ணணும்னாலும் உன் ரூமுக்குள்ள போய் உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியதானம்மா? இந்நேரம் பிள்ளைங்க எல்லாம் அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் லைட்டு போட்டு ஒர்க் பண்ணா அவங்க முழிச்சுப்பாங்க. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். மதுவும் அரவிந்த் மட்டும்தான் ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. நந்தினி அவ பாட்டி கூட போய் படுத்துக்கிட்டா. அவ என்னையோ இல்லைன்னா அவங்க பாட்டியோ கட்டி புடிச்சு தூங்குனாதான் பயம் இல்லாம தூங்குவா. சரி பாட்டி, நீங்களும் மாமாவும் போங்க. நான் வேலை பார்க்கறேன். கொஞ்சம் உடம்பை பாத்துக்கம்மா. சரி. ஐயோ, இன்னுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா?